பேரும். அங்க போயிட்டு ஒரே விலங்குகள் சத்தமா கேட்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப பயப்படாதீங்க, கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ் கைய சேது பிடிச்சிருக்காரு. ராஜாங்க கையவும் சேது பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. தமிழ் தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா எல்லாருமே ரொம்ப முடியல, கொஞ்சம் கீழே உட்கார்ந்துக்கிருவோமா அப்படின்னு தமிழ் கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. அங்க உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு காட்டெருமை வந்துருது. அந்த மிருகம் வரத பார்த்துட்டு ராஜாங்க எல்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சேது அந்த தீப்பந்தத்தை காமிச்சு அந்த மாடை விரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. தமிழை குத்த வருது. நல்ல வேளை கடைசி நொடியில தமிழை காப்பாத்தி சேது வேற பக்கம் கூட்டிட்டு போயிடுறாரு. 3 பேரும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காங்க. அப்புறம் போயிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பசிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ராஜாங்க சொல்றாரு, சேது இங்க ஏதோ யானைங்கள் சத்தமா கேக்குது அப்படின்னு சொல்லும் போது சேதுவுக்கு பயமாயிருது. மாமா, ஏற்கனவே நாங்க யானை கிட்ட மாட்டினோம் ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. சரி வாங்க, நம்ம ஏதாவது ஒரு பள்ளமா பார்த்து கீழே உட்கார்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு பள்ளத்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறாங்க. கரெக்டா அந்த யானை வருது. யானை ஏதோ மனுஷங்க வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி தேடுது. ஆனா நல்ல வேலை அவங்க கண்ணுக்கு தெரியல. யானை அந்த பக்கமா போனதுக்கு அப்புறம் தமிழ் சேதும் ராஜாங்க 3 பேருமே போறாங்க. போற வழியில யாரோ ஒரு சித்தர் உட்கார்ந்து இருக்க மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. யாரோ அங்க உட்கார்ந்து இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் 3 பேரும் அங்க போறாங்க. எங்க போறீங்க? உசுரை காப்பாத்துறதுக்காக அங்க போய் மாத்து மருந்து எடுக்க போறீங்களா அப்படின்னு அவரு கேட்கவும், ஆமாங்கய்யா, எங்களுக்கு இந்த மாதிரி நாங்க ஊருக்கு வந்த இடத்துல எங்களுக்கு இந்த மாதிரி அந்த ராட்சத்தை கடிச்சு நாங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, ஓ, வயிற்றுல வளர்ற குழந்தைனால உங்களை வீட்டுல ஒரு பெரிய உசுருக்கு ஆபத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ ஒத்த குழந்தைய சுமக்கல, 2 குழந்தைய சுமக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னதும் இதை கேட்டுட்டு ராஜாங்கம் சேது தமிழ் 3 பேத்துக்குமே அதிர்ச்சியா இருக்கு. என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? ஓ, வயிற்றுல வளருது 2 புள்ளமா அப்படின்னு அந்த சித்தர் சொல்றாரு. இதை கேட்டதுமே தமிழுக்கு அதிர்ச்சி ஆகிருது. ரொம்ப சந்தோஷமாவும் ஆகிருது. இந்த 2 குழந்தையும் சனிச்ச நேரம் கொஞ்சம் சரியில்லை, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இத கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனி நடக்க போறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லதாயி அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதுமே தமிழுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிருது. உடனே அவரு சொல்றாரு, இந்தாமா இதை நீ வச்சுக்க, இதை வச்சுக்கிட்டு உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது இதை பிடிச்சி மனசுல நினைச்சிட்டு அப்படின்னா உனக்கு ஆபத்தெல்லாம் காணாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மந்திர கயிறை கொடுக்கறாரு தமிழ்கிட்ட. இத தமிழ் வாங்கிட்டு சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நின்னுகிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையா, நீங்க இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரி சொல்றாரு. 3 பேரும் சேர்ந்து ரொம்ப தூரம் போறாங்க. தமிழ்கிட்ட சேது கேக்குறாரு, ஏய், உன் வயிற்றுல விளருது ஒத்தப்புலதான் அன்னைக்கு சொன்னேன், இப்ப என்ன அந்த சாமியார் 2 குழந்தைன்னு சொல்றாரு அப்படின்னு சேது கேட்கவும், எனக்கே தெரியலங்க, இவர் சொன்னது எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. அம்மாச்சி கிட்ட தான் கேட்கணும். அம்மாச்சி எங்க அம்மாவும் டாக்டர் கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ராஜங்க சொல்றாரு, எப்படியோமா நீ எங்க வீட்டுக்கு 2 வாரிசு கொண்டு வர போற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. சேது ஒரு மாதிரியா பாக்குறாரு. தமிழுக்கு அந்த சாமியார் சொன்னதை நினைச்சுக்கிட்டே போறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.